சினிமால இருக்க பாதி பேர் ஷூட்டிங்க்கு போறாங்களோ இல்லையோ டிஎம்கே மீட்டிங்க்கு கரெக்டா போயிடுறாங்க. அதுலயும் இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பாருங்க, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு பேசுறாருன்னே தெரியல. எதையா நீ குடும்ப அரசியல்னு சொல்ற? குடும்ப அரசியல் எல்லாம் நான் கூசாம சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நாகரிகம் அப்படின்னு தெரியாம, ஏன்னா அதை அப்பா அப்படின்னு சொல்றது அந்த குழந்தைய பிரியமா நமக்கு செஞ்சதுக்காக நம்ம செய்யறத விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நாகரிகமற்ற, எப்படி சொல்றதுன்னு தெரியல. தப்பா போஸ் வாங்கிட்டா வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது முட்டு கொடுக்கலாம் அதுக்குன்னு இப்படியா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இவ்வளவு பேசுறீங்களே, உங்க பையன் சாந்துனுவே டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாரு. உங்க வீட்டுல இருக்கவங்களே வெறித்தனமான விஜய் ரசிகர்களா இருக்காங்க. முதல்ல அவங்கள தடுங்க. நாகரிகமா பேசணும்னு சொல்றீங்களே, அது எந்த இடத்துல இருந்து சொல்றீங்கன்னு பாருங்க. ஆளாளுக்கு மேடை ஏறி அந்த மனுஷனை அசிங்கமா திட்டுறது, அவதூறா பேசுறது, அதெல்லாம் நாகரிகமா தான் இருக்கு. ஆனா இதுவரை எங்க அண்ணன் எந்த ஒரு கட்சி தலைவர்களையும் அசிங்கமாவும் கேவலமாவும் பேசினதே இல்ல. அது உங்களுக்கு அநாகரிகமா தெரியுது. நீங்க முட்டு கொடுங்க. 2026 ரொம்ப தூரத்துல இல்ல நண்பா. இவர் பேசுனதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இவர மாதிரி நாகரிகமா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் எல்லாம் தளபதி அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.